நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் பொம்மை நாயகி யோகி பாபுவின் யதார்த்தமான நடிப்பில் வருகிற பிப்ரவரி 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி அப்படின்னா அந்த சில்வர் ஜுவல்லரி, ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம அம்மா எல்லாரும் கூட திட்டுவாங்கல்ல, என்னடி பாக்குறதுக்கே கருப்பா இருக்கு, இதை போய் வாங்கி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நாம கூட போமா உனக்கு என்னமா தெரியும் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிருப்போம். வாங்கும் போது இருந்ததை விட நாளடைவுல அது ரொம்பவே கருப்பா டானிஷ் ஆகி போயிடுது இல்லையா? அதை எப்படி ரிமூவ் பண்றது, உங்க ஜுவல்லரிய எப்பவுமே எப்படி புதுசு போல பாத்துக்கிறது அப்படின்ற டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க திட்டு வாங்காம தப்பிச்சுக்கலாம். சோ இந்த சில்வர் ஜுவல்லரி எதுக்காக பிளாக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் சில்வரோட ரியாக்ட் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்குது. இதனாலதான் அந்த டிஸ்கலரேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்ப வர ஆக்சசரிஸ்லாம் அந்த மெட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ரோடியம் வந்து மேல தின் லேயரா பிளேட் பண்றாங்க. இது இன்னும் அந்த ஜுவல்லரிய பிரைட்டராகவும் ஷைனராகவும் காட்டும். என்னதான் அது ப்ரொடெக்டிவ் லேயரா இருந்தாலும் இதுவுமே கொஞ்சம் அந்த ஜுவல்லரிய பிளாக்கா தாங்க ஆக்குது. ஸோ காத்துல இருக்கக்கூடிய இந்த சில்வர் மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஹேர் ஸ்ப்ரே, கிரீம்ஸ், ஆயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களோட ஜுவல்லரிய பிளாக் ஆகிடுது. ஸோ ஈஸியா வீட்லயே நீங்க கிளீன் பண்றதுக்காக DIY சில்வர் கிளீனிங் ரெசிபிஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி, அலுமினியம் ஃபாயிலும் லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதுல அலுமினியம் ஃபாயில போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்குள்ள ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க வீட்ல இருக்க லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டை அந்த பவுலுக்குள்ள போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இப்போ இந்த பவுல்ல உங்களோட சில்வர் ஜுவல்லரியா இருக்கட்டும் அல்லது கட்லரியா இருக்கட்டும், எது வேணாலும் சரி, நீங்க அந்த பவுல்ல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய டாங்ஸை வச்சு அந்த ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு லூக் வார்ம் வாட்டர்ல கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜுவல்லரி நல்லாவே ஷைனிங்கா பிரைட்டா இருக்கும். இந்த லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டுக்கு பதிலா நீங்க பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், கார்ன்ஃபிளவரும் வாட்டரும் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃபிளவரை வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுடைய சில்வர் ஜுவல்லரி மேல அப்படியே அப்ளை பண்ணி கவர் பண்ணி வச்சிடுங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு டவல் எடுத்து பாலிஷ் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சு சர்ஃபேஸை நீட்டா கிளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சில்வர் ஜுவல்லரி நல்லா பளபளன்னு மின்னும். மூணாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெச்சப். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, இதோட ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய ஜுவல்லரி மேல கெச்சப்பை நல்லா ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நல்லா ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி கண்டிப்பா புதுசு போல மாறும். அடுத்த விஷயம், ஹேண்ட் சானிடைசர். சோ ஒரு சாஃப்டான பேப்பர்லயோ ஹேண்ட் கர்ச்சீஃப்லயோ இந்த சானிடைசரை டிப் பண்ணி நீங்க உங்களுடைய சில்வர் ஐட்டம் மேல வச்சு நீங்க ரப் பண்ணி கிளீன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய ஜுவல்லரியில மினரல் ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா நீங்க இந்த சானிடைசர் ரெசிபியை விட்டுடுங்க. ஏன்னா சானிடைசர்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் நீ தானே சொன்ன கிளீன் பண்ண சொல்லி இப்ப என்னோட ஜுவல்லரி வம்பா போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. அடுத்த விஷயம், டூத் பேஸ்ட். இதை நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்டை வச்சு உங்களுடைய ஜுவல்லரியை கிளீன் பண்ணலாம். பட் மேக் ஷூர் அந்த டூத் பேஸ்ட் ஜெல் ஃபார்ம்ல இருக்க கூடாது. டூத் பேஸ்ட்டை நல்ல ஜுவல்லரி மேல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிருந்துட்டு வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஜுவல்லரி பளபளன்னு மின்னும். கடைசியான விஷயம், லெமன் அண்ட் லைம் சோடா. உங்களுடைய ஜுவல்லரி ஒரு மாதிரி மேட் ஆயிருச்சு, ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல லெமன் அண்ட் லைம் சோடா ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களோட ஜுவல்லரிஸை போட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா வெளியில எடுத்து நல்லா ரின்ஸ் பண்ணி நல்ல ஒரு வாட்டர் வச்சு கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு டவலால் அப்படியே டச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க முகத்தையே அந்த ஜுவல்லரியில பாக்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் பல வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும், இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் பொம்மை நாயகி யோகி பாபுவின் யதார்த்தமான நடிப்பில் வருகிற பிப்ரவரி 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்ன பண்ணாலும் உள்ள இருந்து நம்ம என்ன சாப்பிடுறோம், பிகாஸ் இன்டர்னல் பியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிக்டாக் டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு, யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு they try